ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோளத்தை வச்சு எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோளம்னா வெண் சோளம் எடுத்திருக்கேன், மக்கா சோளம் கிடையாது. இந்த வெண் சோளத்தை காக்கா சோளம்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்னதாக. இது 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சோளம் நம்ம போன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடம்புக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நார் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி சிறுதானிய வகைகளில் அழுக்குகள் நிறைய இருக்கும். அதனால் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். சிறுதானியங்களை நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது தான் அதோடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் இதை நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து சோளம் எடுத்த அந்த கப்பில் 1/4 கப் உளுந்து எடுத்தால் போதும். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தது, அதனால் அதை நான் போட்டிருக்கேன். கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு. உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். சோளத்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 hours கழித்து இதை நம்ம ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். சோளம் நல்லா 5 மணி நேரம் ஊறிடுச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் நான் வெந்தயம் சேர்க்கலை. உங்களுக்கு வெந்தயம் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நிறைய அளவு இருந்துச்சுன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இருக்கனால நான் மிக்சியிலே அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம நார்மலாக அரிசியில் அரைக்கிற தோசை இட்லியை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தோசையும் இட்லியும் ஊற்றிக்கலாம். இந்த மாவு புளிக்கிறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. அவ்வளோதான். இதில் நம்ம தேவையான இட்லியும் தோசையும் ஊற்றிக்கலாம். இந்த மாவில் குழிப்பணியாரம் கூட செய்யலாம். இந்த வெண் சோளத்தில் எப்படி குழிப்பணியாரம் செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் இட்லி ஊற்ற போகிறேன். இதுக்கு மாவு கெட்டியாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றி எடுத்துருவோம். இந்த மாதிரி இட்லி தோசையை அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த வெண் சோளத்தில் எலும்பை வலிமையாக்கக்கூடிய விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க. இது மாதிரியான சிறுதானிய உணவுகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட் ரொம்ப போடாது. நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இட்லி ஊற்றியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளோதான். பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு, நல்லா ஒட்டாமல் வருது, வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த இட்லிக்கு கார சட்னி, தக்காளி சட்னி, கருவேப்பிலை சட்னி, பிரண்டை சட்னி அப்படின்ட்டு நம்ம என்ன சட்னி வேணாலும் அரைச்சி நல்லா சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இன்றைக்கி என்கிட்ட சாம்பார் தான் இருக்குது. நான் சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். சாம்பார் கூடயும் இது சூப்பராக போச்சு. இட்லி பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம இட்லி எப்படி வருங்கிற கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சோள இட்லி. இந்த சோள இட்லி நான் காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அடுத்து நைட்டு டிஃபனுக்கு நான் தோசை ஊற்ற போகிறேன், சோள தோசை. அதுக்கு நம்ம அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், தோசை மாவு பதத்துக்கு. இப்போ நம்ம அதை தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். இந்த சோள தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலான அரிசி தோசையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் எந்த சட்னி கூடயும் நல்லா மேட்ச் ஆகும். நிறையா ஆயில் விடாமல் கொஞ்சமாக ஆயில் விட்டு தோசை ஊற்றுங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசையாக வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தோசைக்கு நான் 2 சட்னி அரைச்சிருக்கேன். கார சட்னி ஒன்று, புதினா சட்னி ஒன்று அரைச்சேன். ரெண்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு மேட்சிங்காக இதுக்கு. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான
சோள தோசையும் சோள இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக அந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் உடனே வரும். இதே மாதிரியான ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.